டிஎன்எஸ்டிசி கண்டக்டர் அண்ட் டிரைவருக்கான லைசன்ஸ் 2 லைசன்ஸ் இருந்தா மட்டும்தான் இப்ப வரக்கூடிய நியூ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நியூ ஜிஓ புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுனால பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பல நபர்களுக்கு அவர்களிடம் உள்ள சந்தேகத்தை தீர்ப்பதே இந்த ஒரு பதிவாக இருக்க போகிறது. என்னென்ன சந்தேகங்கள்லாம் கேட்கிறாங்க, பொதுவான சந்தேகங்கள், அதுக்கு ஒரு பொதுவான ஒரு பதிலாக இந்த ஒரு காணொலி காட்சி வழியாக உங்களுக்கு பதிலளிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ஜிஓ பப்ளிஷ் ஆன டேட், அதாவது தமிழக அரசினுடைய ஆணை வெளியிட்ட அந்த தேதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தேதியிலிருந்து சரியாக ஒரு 90 தினங்களுக்குள் கண்டிப்பாக வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதாவது அந்த வழக்குக்கான மனுவானது நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட வேண்டும், பதிவு செய்திருக்க வேண்டும். எப்ப அந்த ஜிஓ பப்ளிஷ் ஆன டேட்ல இருந்து அந்த நாள்ல இருந்து ஒரு 90 டேஸ்க்குள்ள பண்ணிருக்கணும். இதுதான் கான்செப்ட். ஏன்னா இதை பத்தி டவுட் கேக்குறீங்க. இப்ப ஜிஓ பப்ளிஷ் ஆன தேதிக்கு அப்புறம் எத்தனை நாளைக்குள்ள, அதாவது எத்தனை மாசத்துக்குள்ள, இல்ல எத்தனை வாரத்துக்குள்ள, எத்தனை இந்த கால இடைவெளிக்குள்ள கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்கணும் அப்படின்ற ஒரு பொது சந்தேகம் அப்படின்றது நிறைய பேர்த்து இருக்கு. அதுக்கான பதில இப்ப சொல்லிட்டேன். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இப்படி இருக்கையில ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நெகட்டிவாவும் திங்க் பண்றாங்க, நெகட்டிவாவும் பேசுறாங்க. எப்படின்னா, கவர்மெண்ட் ஆர்டர் வந்து அதான் அந்த ஜிஓ வந்து ஒன்ஸ் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா இதை எதிர்த்து வந்து நீதிமன்றம் இந்த ஒரு விஷயத்தில் தலையிட்டு அதற்கு வந்து ஜிஓக்கு அகைன்ஸ்டா, அதாவது எதிராக தீர்ப்பு வழங்கிட முடியாது. இப்படி ஒரு சம்பவம் தமிழக வரலாற்றில் நடந்ததே கிடையாது, ஏன் சரித்திரத்திலே நிகழ்ந்தது கிடையாது அப்படிலாம் பேசுறாங்க. அப்படி பேசுறவங்க கொஞ்சமாவது யோசித்து பேச வேண்டும். அப்படி ஒரு விஷயம் நடக்காம இருந்தா பரவாயில்லை. சோ தெரியாத விஷயத்தை இப்படி நடந்ததே கிடையாது, அப்படி நடந்ததே கிடையாது அப்படிலாம் பேசவே கூடாது. இப்ப ரீசெண்டா கூட பாருங்க, கனிம மலர் விவகார வழக்கு, மனித உரிமை ஆணைய அந்த காலி பணியிட வழக்கு, நெடுஞ்சாலைத்துறை போலி ஆவண வழக்கு, இப்படி எவ்வளவோ வழக்குகள் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்டர் எல்லாம் போட்டதுதான். இந்த ஆர்டருக்கு எதிர்த்து பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து இந்த ஆர்டருக்குலாம் ஸ்டே போட்டாங்க. இப்படி அரசினுடைய ஆணைக்கு எதிராக நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்க முடியும். இந்த மாதிரி வழக்குகளுக்கு தீர்ப்பு என்பது இப்படிலாம் வழங்கி இருக்கிறார்கள். ஸ்டே அப்படின்றது அந்த ஜிஓக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்டருக்கும் சரி, மாவட்ட நீதிமன்ற தீர்ப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தீர்ப்புக்கும் அகைன்ஸ்டா அந்த தீர்ப்பை கேன்சல் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து உயர்நீதிமன்றத்திடம் உள்ளது, உயர்நீதிமன்ற கிளையிடம் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே ஒரு ஜிஓ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா அந்த ஜிஓனால பொதுமக்கள் வந்து நலன்கள் இல்லாம தீமைகள் ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கான, இப்ப போக்குவரத்து துறை ஒரு டிபார்ட்மெண்ட் தானே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜிஓ பப்ளிஷ் பண்ணும் போது அந்த ஜிஓனால அந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து எதுவும் பாதிப்பு அடைகிறார்கள் அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு இந்த விஷயம் தெரிய வருது அப்படின்னா, நீதிபதிகளுக்கு தெரிய வருதுன்னா நீதிமன்றமே தானாக முன்வந்து கூட பாத்தீங்கன்னா வழக்கு தொடுத்து ஜிஓவை கேன்சல் பண்ணலாம். என்ன காரணம்? சட்டத்திற்கு புறம்பான, அரசியலமைப்பு நெறிமுறை கோட்பாடுகளுக்கு எதிரான, மேலும் அரசமைப்புக்கு முரணான, குறிப்பாக நபர்களுடைய உரிமைகள் என்பது முக்கியமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, அனைவருக்கும் சம உரிமை என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற இந்த ஒரு காரணங்களால் கண்டிப்பாக ஜிஓக்கு ஸ்டே வாங்கலாம். இப்படி அரசினுடைய ஆணைக்கு எதிராக நீதிமன்றம் வந்து ஒரு தடையாணை பிறப்பிக்கிறாங்க பார்த்தீங்களா. தடையாணை என்னது? இந்த ஆங்கிலத்தில் ஸ்டே என்று சொல்றீங்களா, அதான் கோர்ட் வந்து ஸ்டே கொடுக்கறாங்க. அப்படின்னா எதனால இந்த மாதிரி விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்க வின் பண்றாங்க அப்படின்னா ரெண்டே விஷயம் தான், நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரெண்டே விஷயம். ஒண்ணு என்னன்னா, நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணக்கூடிய அந்த மெயின் பெட்டிஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெட்டிஷன் ஸ்ட்ராங்கா ஹெவி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா போதும், கண்டென்ட் பக்காவா நல்லா ஹெவி ஸ்ட்ராங்கா இருந்தா போதும் ஒரு விஷயமா. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நீதிமன்றத்தில் ஸ்டே வாங்குவதற்காக அது சார்பாக வாதாடக்கூடிய வழக்குரைஞரின் வாய் சாதுரியம், அந்த வாய் திறமை, இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் ஸ்ட்ராங்கா ஹெவி ஸ்ட்ராங்கா இருந்துட்டா போதும், கண்டிப்பா அந்த வழக்குல வந்து ஸ்டே அப்படின்றது கிடைத்துவிடும். இதுக்கு முன்னால இது மாதிரி நடந்த வழக்குகளுக்கு பொதுவான ஜிஓக்கு அகைன்ஸ்டா இந்த மாதிரி கோர்ட்ல வந்து ஸ்டே போட்டாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி வழக்குகளை எடுத்து
தீவிரமா அலசி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கே புரியும். சரித்திரத்தை இந்த நெகட்டிவா பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் தமிழக சரித்திரத்தை முதலில் ஆராய்ந்து பாருங்கள். இது இங்க மட்டும் இல்ல, இந்த ஹைகோர்ட் சென்னை மதுரை இங்க மட்டும் இல்ல, இந்திய அளவுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜிஓ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா அது எதுவும் பாதிக்கப்படுறாங்க அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கோர்ட்டு வந்து ஸ்டே கொடுக்கறது அசால்ட்டா நடந்துகிட்டு தான் இருக்கு. இது இந்தியா ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் நடந்துட்டு தான் இருக்கு. அதனால இது வரலாறு காணாத நிகழ்வு, இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது, ஒரு ஸ்டே கொடுக்க முடியாது கோர்ட்னால அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இதுல குறிப்பா இன்னொரு நெகட்டிவான விஷயம் மேற்கொண்டும் பேச ஆரம்பிக்கிறீங்க. ஒரு சிலரை தான் சொல்றேன். எப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு ஸ்டே கிடைச்சிருச்சு, கண்டக்டருக்கு தனியா லைசன்ஸ் உள்ளவங்க அப்ளை பண்ற மாதிரியும் டிரைவருக்கு லைசன்ஸ் தனியா உள்ளவங்க அப்ளை பண்ற மாதிரியும் தனித்தனியா அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லி நீதிமன்றமே கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி ஒரு ஸ்டே மாதிரி ஏதோ ஒரு நல்லது நடக்குது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா இதை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பாக கொடுத்தால் அந்த தீர்ப்பை அரசு ஏத்துக்கிட்டு நடந்துக்குருவாங்களா, ஜட்ஜ்மெண்ட்டை கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்களா, அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்களே அப்படின்ற ஒரு நெகட்டிவ் பேச்சு வேற உங்ககிட்ட. இதுக்கான பதிலையும் இதே காணொலி பதிவுல சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டால் அரசு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா அரசு இமிடியேட்டா அதாவது உடனடியா பண்ணிட முடியாது. அதுக்கான கால வரையறை அப்படின்றது அந்த நீதிமன்ற தீர்ப்பிலேயே எழுதி கொடுத்திருப்பாங்க. அதாவது 2.5 மாதம் 2 மாதம் அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதை பாத்தீங்கன்னா வார கணக்குல கொடுப்பாங்க. 8 வாரத்திற்குள்ளாக இந்த அரசு இதை பண்ணி முடிக்கணும் அல்லது 10 வாரத்திற்குள்ளாக இதை பண்ணி முடிக்கணும் அரசாங்கம் அப்படின்னு சொல்லிதான் தீர்ப்பிலேயே டைம் அந்த கால வரையறைக்குள்ள பண்ணி முடிக்கணும் கொடுத்திருப்பாங்க. அதனால அரசு அதை செயல்படுத்துறதுக்கு அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அந்த 8 வார காலமோ இல்ல 10 வார காலமோ அதான் 2 மாதமோ இல்ல 2.5 மாதமோ அவங்களுக்கான டைம் அப்படின்றது தேவையில்லை, அந்த நேரத்தை எடுத்துக்கொள்வார்கள். அப்படியும் ஒருவேளை நீதிமன்றம் அது கொடுத்த கால வரையறைக்குள் அவங்க எதுவுமே பண்ணவே இல்லை, எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்லயுமே இன்வால்வ் ஆகல அப்படின்னா அது நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய செயல். அப்படிலாம் ரொம்ப ரேரா நடக்கும். இருந்தாலும் ஒரு நெகட்டிவா சொல்லாம சொல்றேன். அப்படி நடந்துச்சுன்னா நீதிமன்றத்தை அரசாங்கம் அவமதிக்கக்கூடிய செயல். அப்ப என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட நபர்கள் திரும்பவும் நீதிமன்றத்தை போய் நாடுவார்கள், திரும்பி ஒரு வழக்கு தொடுப்பாங்க. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கு தொடுக்கலாம். இப்படி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிமன்றம் இந்த விஷயத்தில் மிக கடுமையாக அடுத்து அரசினை குறை கூற சாட ஆரம்பிப்பார்கள். இது அரசிற்கு மிகவும் அழுத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமாக பெரிதளவில் பார்க்கப்படும். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் தர்மமே வெல்லும். நன்றி.